ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நல்லா சாஃப்டான இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொழுக்கட்டை புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ரொம்ப சுலபமாக சட்டுன்னு செஞ்சிடலாம். ஸோ கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் ஹார்ட் ஆகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கிறதுக்கு வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ படி அளவுகள் மாறாமல் நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள். கொழுக்கட்டை வாயில் வச்சது அப்படியே கரைஞ்சி போயிடும். அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. வெல்லம் முழுமையாக கரையிற வரைக்கும். ஸோ நான் இந்த கப்பில் தான் 1 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்தேன். இப்போ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெல்லமும் 2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன். இது அளவு சரியாக இருக்கும். இப்போ இந்த வெள்ளைப்பாகு கம்பி பதம் வர வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணியில் நல்லா கரைஞ்சிச்சின்னா போதும். ஏன்னா வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கரைச்சிட்டு வடித்து சேர்க்குற போது அது எல்லாமே ஃபில்டர்லேயே நின்றுடும். அதுக்காக தான். இப்போ நம்ம எடுத்த 1 கப் கொழுக்கட்டை மாவுக்கு நான் 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துருக்கேன். இது இனிப்பு நல்ல தித்திப்பாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை இனிப்பு குறைவாகவே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் அளவுக்கு மட்டும் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் உருக்கினதும் இதில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த தேங்காயுடைய ஈரப்பதம் போய் லைட்டாக வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது. ஜஸ்ட் லைட்டாக வறுப்பட்டுச்சுன்னா போதும். இப்போ தேங்காயுடைய ஈரப்பதம் போக நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் எள் சேர்த்துக்கோங்க. கருப்பு எள் இல்லைன்னா வெள்ளை எள், ரெண்டுலையும் எது வேணாலும் சேர்த்து செய்யலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இப்போ இதையுமே லைட்டாக வறுத்துடுங்க. இதில் நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதில் 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சேர்த்த எள், பொட்டுக்கடலை இது எல்லாமே தேங்காயோட சேர்ந்து நல்லா வறுப்பட்டு அதுலேருந்து நல்லா ஒரு வாசம் வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து உள்ளே சேர்த்துடலாம். ஸோ நான் எடுத்துருக்கிற வெள்ளத்தில் மண் தூசி இருக்கிறதுனால இது மாதிரி கரைச்சிட்டு வடித்து சேர்க்குறேன். நீங்கள் எடுத்துருக்கிற வெல்லம் சுத்தமானதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வெல்லத்துக்கு பதில் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ வெள்ளைப்பாகை சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விடுங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை மாவை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட வாசனைக்கு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பிஞ்சு அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கும், அதுக்காக தான். சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் கொழுக்கட்டை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மிலேயே இருக்கட்டும். ஹைலையோ மீடியம் ஹீட்லேயோ வச்சிங்க அப்படின்னா மாவை சேர்த்ததும் உடனே இது கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் சிம்மிலேயே வச்சு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கட்டி விழுந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா சரியாக போயிடும். ஒரு வேளை சின்னதாக கட்டி ஏதாவது விழுந்துச்சுன்னா கூட பாருங்கள், இது மாதிரி கரண்டியில் நல்லா அமுத்தி விடுங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. மாவு வெள்ளைப்பாகோட சேர்ந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. அதே மாதிரி கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருதில்ல, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த மாவோடைய பதம் செக் பண்ணுறதுக்கு கையில் கொஞ்சமாக தண்ணி நனைச்சிட்டு இதை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் கூட மாவு கையில் ஒட்டாமல் இருக்கணும். இதுதான் கொழுக்கட்டை மாவுக்கு கரெக்டான பதம். இப்போ இது ரொம்பவே கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவே இணக்கமாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை உடனே நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஏன்னா இந்த கடாயிலேயே இருந்துச்சு அப்படின்னா கடாயுடைய சூட்லேயே மாவு ரொம்பவே இறுகி போன மாதிரி ஆகிடும். அதனால் இதை உடனே ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். லைட்டாக ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற போது இதை நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வேக வச்சிடலாம். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ மாவு லைட்டாக ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. இப்போ இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப நேரம் அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது.
ஜஸ்ட் இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு பிசைஞ்சிங்கன்னா போதும். ஒருவேளை உங்களுக்கு மாவு ரொம்பவே இறுகின மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக சுடுதண்ணி தெளித்து பிசைஞ்சிங்க அப்படின்னா சரியாக போயிடும். பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. லைட்டாக சுடுதண்ணி தெளித்து பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ இது வந்து நமக்கு சரியாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை நம்ம சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பிடிச்சி வேக வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் கொழுக்கட்டை வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ரோல் மாதிரி நல்லா உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த விரலச்சு வந்து நல்லா பதிஞ்சிரும். பாருங்கள் இது மாதிரி. இப்போ உங்களுக்கு இது மாதிரி கொழுக்கட்டை பிடிக்க வரல அப்படின்னா நீங்கள் சின்ன சின்னதாக உருட்டி கூட வேக வச்சுக்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா மாவையுமே கொழுக்கட்டை பிடிச்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம ஆவியில் வேக வச்சிடலாம். இப்போ ஒரு இடியாப்பா பிளேட்டில் கொழுக்கட்டை வேகிறதுக்கு தயாராக இருக்குது. உங்கள்கிட்ட இது மாதிரி இடியாப்பா பிளேட் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இட்லி தட்டில் கூட வச்சு வேக வைக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா வாழையில போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை வந்து ஒட்டாமல் வரும். இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாயிட்ருக்கு. இது மாதிரி தண்ணி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா இதில் ரெடி பண்ணி வச்சுக்கிற கொழுக்கட்டைகளை உள்ளே வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ இட்லி பாத்திரத்துடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. 8 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டை எல்லாமே நல்லா பூ மாதிரி சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இதை அதிக நேரம் வேக வச்சுடாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாவை நல்லா வேக வச்சுருக்கிறதுனால இப்போ அதிக நேரம் வேக வச்சிங்க அப்படின்னா கொழுக்கட்டை வந்து ஹார்டான மாதிரி ஆகிடும். கரெக்டாக ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போல் வெந்துச்சுனாலே போதும். இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். அவ்வளோதான். இப்போ பிடி கொழுக்கட்டை சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் அந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே மெத்தடில் பிடி கொழுக்கட்டை வீட்டில் செஞ்சு பாருங்கள். கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நிறைய விதமான கொழுக்கட்டை ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனுடைய ரெசிபி லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.